உள்வாரிச் சூழல் காரணிகள். உள்வாரிச் சூழல் காரணிகளானவை நிறுவனத்தின் உள்ளே காணப்படுகின்ற நிறுவனச் செயற்பாடுகளில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை குறிக்கும். இவ்வுள்வாரி காரணிகள் நிறுவனங்களின் நாளாந்த செயற்பாடுகளிலும் தீர்மானங்களை மேற்கொள்வதிலும் முழுமையான செல்வாக்கு செலுத்துபவையாக காணப்படுகின்றன. ஆனால் இக்காரணிகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது இக்காரணிகள் நிறுவனங்களுக்குள்ளே காணப்படுவதால் இவற்றின் செல்வாக்கை கட்டுப்படுத்தி நிறுவனங்கள் தீர்மானங்களை மேற்கொள்கின்றன. இவ்வுள்வாரி சூழல் காரணிகளை அடிப்படையாக கொண்டே நிறுவனத்தின் பலம் மற்றும் பலவீனங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. இவ்வுள்வாரி காரணிகள் சாதகமாக இருக்கும்போது அவை பலமாகவும், இக்காரணிகள் பாதகமாக இருக்கும்போது அவை பலவீனமாகவும் கருதப்படும். நிறுவன கட்டமைப்பு, முறைமைகள், செயலொழுங்குகள். நிறுவன கட்டமைப்பானது ஒரு நிறுவனத்தின் பொறுப்புகள், அதிகாரங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டு நிறுவனங்களின் முகாமைத்துவ கர்மங்கள் செயற்படுத்தப்படுகின்றன என்பதை இது விளக்குகின்றது. நிறுவனத்தில் மிக கூடிய அதிக அதிகாரங்களை கொண்டிருப்பவர் மற்றும் அவர் எவ்வாறு தனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களின் செயற்பாடுகளை நெறிப்படுத்துகின்றார் என்பதையும் இது விளக்கும். நாளாந்த செயற்பாடுகள் நடாத்தப்படுகின்ற ஒழுங்குகள், தகவல் பரிமாற்றம் நடைபெறுகின்ற முறை, ஒவ்வொரு ஊழியர்களும் தமது அடைவு மட்டங்களை தமது மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தும் முறை மற்றும் நிறுவன செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான கட்டுப்பாட்டு விதிகள், நிறுவன உபவிதிகள், கொள்கைகள், அவற்றை அடைந்து கொள்வதற்கான திட்டங்கள் என்பவற்றை இது விளக்கும். உதாரணமாக, ஒரு வியாபார நிறுவனத்தின் உரிமையாளரின் கீழ் 4 முகாமையாளர்கள் 4 வெவ்வேறு கிளைகளை மேற்பார்வை செய்பவர்களாகவும், ஒவ்வொரு முகாமையாளரின் கீழும் 15 ஊழியர்கள் பணிபுரிகின்றார்கள் எனில் இவ்வூழியர்களின் வேலை நேரம், நாளாந்த கடமைகள், பொறுப்புகள் என்பவற்றை முகாமையாளர்கள் மேற்பார்வை செய்து அவை உரிமையாளருக்கு அறிக்கையிடப்படும். இக்கட்டமைப்பானது வினைத்திறன் வாய்ந்ததாகவும் முகாமை செய்வதற்கு இலகுவாகவும் அமைந்திருக்கும் போது இது பலமானதாகவும், மாறாக கட்டமைப்பு சீரற்றதாகவும் காணப்படும் போது பலவீனமாகவும் கருதப்படும். மனிதவளம். மனிதவளம் என்பது வியாபார நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களை குறிக்கும். நிறைவேற்று அதிகாரிகள், செயற்பாட்டு முகாமையாளர்கள், ஊழியர்கள், குறிப்பாக சந்தைப்படுத்தும் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற ஊழியர்கள் என்போர் வியாபார செயற்பாடுகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புபடும் ஊழியர்கள் மனித வளம் என குறிப்பிடப்படுகின்றனர். நுகர்வோருடைய தேவைப்பாடுகளை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் செயற்படுகின்றமையால் நிறுவன ஊழியர்களின் செயற்பாடுகள் நிறுவன வியாபார செயற்பாடுகளில் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றன. இதனால் மனித வளத்தை முகாமை செய்வதில் நிறுவனங்கள் அக்கறை செலுத்துகின்றன. உதாரணமாக, சிறந்த பயிற்றப்பட்ட திறன் வாய்ந்த விசுவாசம் கொண்ட ஊழியர்கள் நிறுவனத்தின் பலமாகவும், மாறாக பயிற்சி பெறாத, பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடிய, அதிக விடுமுறைகளை கோரும் பலவீனம் மற்றும் விசுவாசமற்ற ஊழியர்கள் நிறுவனத்தின் பலவீனமாகவும் கருதப்படுவர். நிறுவன திட்டங்களும் கொள்கைகளும். நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் எத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கின்றது என்பது தொடர்பான திட்டங்களை வரைந்து வைத்திருக்கும். உதாரணமாக, 5 வருடத்திற்கான திட்டம், வருடாந்த திட்டம் என்பன முன்மொழியப்பட்டிருக்கும். இத்திட்டங்களானவை நிறுவனம் சந்தையில் இருப்பதற்கான நோக்கங்கள், குறிப்பிட்ட காலங்களுக்கான குறிக்கோள்கள் என்பன குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணமாக, குறிப்பிட்ட 5 வருடத்தில் நிறுவன சந்தை பங்கை அதிகரிப்பதற்கு புதிதாக உருவாக்க உள்ள பொருட்கள், சேவை தொடர்பான பிரேரணை, புதிய கிளைகளை அமைப்பதற்கான திட்ட வரைவு என்பன வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கொள்கைகள் என்பதற்குள் நிறுவன செயற்பாடுகளை நடாத்துவதற்கும் அவசியமான பொதுவான நாளாந்த வேலைகளை செயற்படுத்துவதற்கும் எவ்வாறு நிறுவன செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்படும் என்பதையும் விளக்குகின்ற ஒரு நெறிப்படுத்தும் எழுத்துருவிலான வழிகாட்டல் கோவையாக இது காணப்படும். இது ஊழியர்களை பணிக்கமர்த்தல், ஊழியர் பாதுகாப்பும் ஆரோக்கியமும், இனமத பாலின வேறுபாடுகளை குறைத்தல், நடத்தை விதி என்பவற்றை உதாரணமாக கூறலாம். இவ்வாறான திட்டங்களும் ஒழுங்கு வழிகாட்டல்களும் சிறப்பாகவும் தீர்மானம் மேற்கொள்வதற்கு வழிகாட்டல்களாகவும் அமையும் போது அவை நிறுவனத்திற்கு பலமாகவும், மாறாக அவை நிறுவன செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதில் வழிகாட்டல்களை வழங்காத போது அவை நிறுவனத்தின் பலவீனமாகவும் கருதப்படும். நிதி வளம். இது நிறுவனத்தின் மூலதன கட்டமைப்பினையும் நிறுவன விஸ்தரிப்புக்கான மூலதன கிடைப்பினவினையும் குறிக்கும். நிறுவனங்களின் மூலதன கட்டமைப்பானது கடன் மூலதனமாகவோ, உரிமை மூலதனமாகவோ, வட்டி செலுத்தும் வீதாசார அடிப்படையிலோ நிறுவன செயற்பாடுகளில் செல்வாக்கு செலுத்துகின்றன. லாபங்கள் திரண்ட மூலதனமாக நிறுவன வளர்ச்சிக்கும் விஸ்தரிப்புக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் போது அது நிறுவனத்திற்கு பலமாகவும், மாறாக நிறுவன முதலீடுகளை மேற்கொள்வதற்கு மேலதிக நிதியை வங்கி மற்றும் ஏனைய நிதி மூலங்களில் இருந்து அதிக வட்டிக்கு
விலைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் போது அது பலவீனமாகவும் கருதப்படும். நிறுவனம் பற்றிய நன்மதிப்பு. குறிப்பிட்ட நிறுவனம் தொடர்பாக நுகர்வோர் மற்றும் ஏனைய அக்கறை செலுத்தும் தரப்பினர் மத்தியில் நிலவுகின்ற சிறந்த மதிப்பினை இது குறிக்கும். குறிப்பிட்ட நிறுவனமானது தனது லாபத்தின் ஒரு பகுதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை புரிவதற்காக ஒதுக்கீடு செய்கின்றது, அல்லது குறிப்பிட்ட லாப வீதமானது ஏழைகளின் வாழ்வாதாரத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது, அல்லது ஊழியர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக நிறுவனம் தனது பெரும் பங்கை செலவு செய்கின்றது, அல்லது இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காகவும் நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் நிறுவனம் தனது உழைப்பில் ஒரு பகுதியை செலவிடுகின்றது என்னும் கருத்து அக்கறை செலுத்தும் தரப்பினரிடம் காணப்படும் போது அது நன்மதிப்பாக நிறுவனத்திற்கு பலமானதாக காணப்படும். மாறாக குறிப்பிட்ட நிறுவனம் தொடர்பில் நுகர்வோர் மற்றும் ஏனைய அக்கறை செலுத்தும் தரப்பினர் எதிர்க்கணிய மனப்பாங்கை கொண்டிருப்பார்களாயின், உதாரணமாக குறித்த நிறுவனம் அதிக விலையில் தரம் குறைந்த பொருட்களை விற்பனை செய்கின்றது, அவர்களது லாபம் ஊழியர்களுக்கிடையே பகிரப்படுவதில்லை, சமூகத்துக்கு எந்தவித நன்மையினையும் அந்நிறுவனம் லாபத்திலிருந்து மேற்கொள்வதில்லை என்னும் கருத்தானது நிறுவனம் சார்ந்த நன்மதிப்பினை ஏற்படுத்தாது. இது நிறுவனத்திற்கு பாதகமான உள்வாரி சூழலை ஏற்படுத்தும். பெறுமதி பற்றிய பிரேரணை, வேல்யூ ப்ரொபோசிஷன். வாடிக்கையாளருக்கும் நுகர்வோருக்கும் நிறுவனங்கள் எவ்வாறு பெறுமதி வளங்களை பிரேரிக்கின்றன? வாடிக்கையாளர்கள் அல்லது நுகர்வோருக்கு நிறுவனங்கள் எவ்வாறு பெறுமதி வளங்களை பிரேரிக்கின்றன என்பதை இது குறிக்கும். அதாவது நுகர்வோர் செலுத்துகின்ற பணத்திற்காக அவர்கள் கொள்வனவு செய்யும் பொருட்களினூடாக கிடைக்கும் பெறுமதி உள்ளடக்கத்தினை இது விளக்கும். உதாரணமாக வியாபார நிறுவனம் ஒன்று பதப்படுத்தப்பட்ட பால் பானம் ஒன்றை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துகின்றது என்றால், அந்த பால் பானத்தை 45 ரூபாய் செலுத்தி கொள்வனவு செய்து நுகர்வு செய்யும் வாடிக்கையாளருக்குரிய பெறுமதியானது பின்வரும் வழிகளில் பிரேரிக்கப்பட்டிருக்கும். பால் பானத்தின் கொள்ளளவு, சுவை, நுகர்வோருடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காத நிறமூட்டிகள், உள்ளடக்கப்பட்டிருக்கும் சத்துக்கள், தரச்சிறப்புக்கு பெற்றுக் கொள்ளப்பட்ட சான்றிதழ், இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பொதியமைப்பு, இலகு பாவனை முறை, பதப்படுத்தும் இலகுதன்மை போன்ற பல்வேறு பெறுமதி உள்ளடக்கங்களை குறிப்பிட முடியும். இப்பெறுமதி உள்ளடக்கங்களானவை சிறப்பாக நுகர்வோரால் விரும்பப்படுவதாகவும் போட்டி நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது வேறுபாட்டினை கொண்டதாகவும் அமைந்திருக்கும் போது அது நிறுவனத்திற்கு பலமாகவும், மாறாக நுகர்வோரால் விரும்பப்படாத பெறுமதி உள்ளடக்கங்கள் காணப்படும் போது அவை நிறுவனத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்தும். ஒப்பீட்டில் சிறந்த திறமை, தொழில்நுட்ப ஆற்றல். நிறுவனமானது பொருட்கள் சேவைகளை வழங்குவதில் ஏனைய போட்டி நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது சிறந்த திறமையை கொண்டிருக்குமாயின் அதன் மூலம் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பொருட்கள் சேவைகள் தரம் வாய்ந்ததாக காணப்படும். சிறப்பான தொழில்நுட்ப ஆற்றல் காரணமாகவோ அல்லது பொருள் வடிவமைப்பு, உற்பத்தி, பொதியமைப்பு, தரம் தொடர்பாக ஏனைய நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது குறித்த நிறுவனத்திடம் காணப்படுகின்ற சிறப்பான ஆற்றல் ஒப்பீட்டு ரீதியில் தனித்துவமாக இருத்தல் நிறுவனத்தின் பலமாகவும், அதேவேளை வியாபார செயற்பாடுகளில் தனித்துவத்தை பேணக்கூடிய சிறப்பான ஆற்றல் மற்றும் தொழில்நுட்ப வலு என்பன திறமையாக இல்லாத போது அது நிறுவனத்தின் பலவீனத்தையும் வெளிப்படுத்தும். நிறுவன உட்கட்டுமான வசதிகள். நிறுவன செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளான மின்சாரம், வலு, போக்குவரத்து வசதி, தொடர்பாடல் வசதி, வேலைத்தளம், உற்பத்தி பகுதி, திணைக்களங்களை இணைக்கின்ற தொடர்பு முறைகள், வேலைச்சூழல், பாதுகாப்பு வசதி, சுகாதார வசதி என்பன சிறப்பாகவும், நிறுவன செயற்பாடுகளை சீராக கொண்டு செல்வதற்கு வசதிகளை ஏற்படுத்தும் போது அவை நிறுவனத்திற்கு பலமானதாகவும், மாறாக உட்கட்டுமான வசதிகள் காணப்படாத விடத்து அவை நிறுவனத்தின் பலவீனமாகவும் கருதப்படும். பண்டப்பெயர் பங்கின் வியாபார பெறுமதி, கமர்ஷியல் வேல்யூ ஆஃப் த பிராண்ட் ஈக்விட்டி. நிறுவனத்தின் பண்டப்பெயர் பங்கின் சந்தை பெறுமதியானது உயர்வாக காணப்படும் போது சந்தையில் அப்பண்டப்பெயருக்கான சந்தை பங்கும் அதிகமாக காணப்படும். அதிக வியாபார பெறுமதி கொண்ட பண்டப்பெயர் பங்குகள் நிறுவனத்திற்கு பலமாக காணப்படுவதோடு, மாறாக பிரபல்யமற்ற வியாபார பெறுமதி குறைந்த பண்டப்பெயர் பங்குகள் நிறுவனத்தின் பலவீனமாகவும் கருதப்படும். இயந்திரங்கள், உபகரணங்கள், பொறிகள் மற்றும் ஏனைய பௌதீக வளங்கள் இவை நிறுவனத்தின் பிரதான செயற்பாடுகளுக்கு அடிப்படையாகவும் அத்தியாவசியமானவையும் ஆகும். நிறுவன உற்பத்தி, பொதியிடல், வியாபார செயற்பாடுகளை நடாத்துவதற்கு அவசியமான பௌதீக வளங்கள் தேவைப்படும் அளவிற்கு நிறுவனத்தில் காணப்படும் போது அவை நிறுவனத்தின் பலத்தை அதிகரிப்பது
அதிகரிப்பதோடு மாறாக சந்தை கேள்வியை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நிறுவனங்கள் போதியளவாக இயந்திர உபகரண பொறிவசதிகள் காணப்படாத போது அவை நிறுவனத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்தும். ஊழியர் முகாமைத்துவம். நுகர்வோருக்கு பொருட்கள் சேவைகளை வழங்கும் செயற்பாடுகளில் நுகர்வோருடன் நேரடியாக தொடர்புபடுபவர்கள் ஊழியர்கள். ஊழியர்களை முகாமை செய்யும் போது பொருத்தமான முகாமைத்துவ அணுகுமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே திருப்தி வாய்ந்த விசுவாசமுள்ள ஊழியர்களை நிறுவனத்தில் தக்க வைத்திருக்க முடியும். ஏனெனில் ஊழியர் திருப்தியானது நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர்களுடைய திருப்தியில் நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்றது. இவ்வாறு ஊழியர்களின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய, அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களின் திறன் விருத்தி அதிக வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த ஊழியர் முகாமைத்துவ அணுகுமுறைகள் நிறுவனத்திற்கு பலத்தை வழங்குவதோடு மாறாக சிறந்த ஊழியர் செயற்திறனை வெளிப்படுத்த முடியாத ஊழியர் முகாமைத்துவ அணுகுமுறைகள் பலவீனமாக கருதப்படும். ஊழியருடனான தொடர்பு. நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் முகாமைத்துவத்திற்கும் இடையில் நிலவுகின்ற நல்லுறவானது நிறுவனத்தின் பலமாகவும் மாறாக ஊழியருடனான முரண்பாடுகள், பாதகமான தொழிற்சங்க செயற்பாடுகள் என்பவை நிறுவனத்தின் பலவீனத்தை அதிகரிக்கும். நிறுவனத்தின் உள்வாரி தொடர்பாடல் வசதியும் அவற்றின் சிறப்பான தன்மையும். உள்வாரி தொடர்பாடலானது நிறுவனங்களுக்கு மிகவும் அவசியமானதாகும். ஒவ்வொரு செயற்பாட்டு திணைக்களங்களும் தமக்கிடையே தொடர்புகளை பேணுவதற்கும் நோக்கங்களை அறிவுறுத்தி பெற்றுக்கொள்ளப்பட்ட பெறுபேறுகளை நோக்கங்களோடு ஒப்பீடு செய்து வேறுபாடுகளை சீர் செய்வதற்கு ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் தொடர்புகளை பேணுவதற்கு சிறந்த தொடர்பாடலானது உதவும். எனவே சீரான உள்வாரி தொடர்பாடல் வசதியானது பலமானதாகவும் ஒழுங்கற்ற, தடைகள் நிறைந்த, செயல்திறன் குறைந்த உள்வாரி தொடர்பாடல் நிறுவனத்திற்கு பலவீனமாகவும் கருதப்படும். நிறுவன கலாச்சாரமும் கூட்டுறவும். ஊழியர்கள் நிறுவனத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஊழியர்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுமானங்கள், விழுமியங்கள், நம்பிக்கைகள் என்பவை நிறுவன கலாச்சாரம் எனப்படும். இங்கு ஊழியர்களுக்கிடையே ஏற்றுக்கொள்ளப்படும் விழுமியங்கள், ஒழுக்கங்கள் என்பன ஊழியர்கள் எவ்வாறு தமது கடமை நிறைவேற்றுகிறார்கள், ஆடை அணிகிறார்கள், மற்றவர்களுக்கு எவ்வாறு மதிப்பளிக்கின்றார்கள், எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பதில் செல்வாக்கு செலுத்தும். சிறந்த ஒழுக்கங்களையும் பண்புகளையும் வெளிப்படுத்துகின்ற நிறுவன கலாச்சாரமானது ஊழியர்களுக்கிடையிலான கூட்டுறவை விருத்தி செய்வதோடு அது நிறுவனத்தின் பலமாக கருதப்படும். வியாபார தந்திரோபாயங்கள். வியாபார தந்திரோபாயங்கள் என்பவை நிறுவன வியாபார நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கான வழிகாட்டல் அல்லது நுட்பங்கள் ஆகும். சிறந்த தந்திரோபாயங்கள் மற்றும் பொருத்தமான தந்திரோபாயங்கள் வியாபார வெற்றிக்கான அடிப்படையாக இருப்பதால் இவை நிறுவனத்திற்கு பலமானதாக காணப்படும். உதாரணமாக சிறந்த விலை தந்திரோபாயங்கள், விளம்பர வடிவமைப்பு, பொருள் பெறுமதி பிரேரணை, விற்பனை மேம்படுத்தல் நுட்பங்கள் என்பன எதிர்பார்த்த விற்பனை மற்றும் லாபத்தை அதிகரிக்கும் போது அவை நிறுவனத்தின் பலமாக கருதப்படும். அதேவேளை வியாபார நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு உதவி புரியாத தந்திரோபாயங்கள் பலவீனமான உள்வாரி சூழலை ஏற்படுத்தும். இதுவரையில் நீங்கள் வியாபார சூழலின் உள்வாரி காரணிகள் பற்றி விளங்கிக் கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.